இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவர் தான் இந்தியாவோட 9th richest person. ஆனா இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூ கூட அவர் கொடுத்தது கிடையாது. யாரும் தானே யோசிக்கிறீங்க? இவர் தான் டிமார்ட்டோட ஓனர் ராதாகிருஷ்ணன் தமானி. காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல 1990ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் நடந்துச்சு. நடந்த சமயத்துல இவரோட ஸ்டாக் எல்லாத்தையுமே ஷார்ட் செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்த ஒரே ஆள் இவர் தான். இதுல கிடைச்ச ப்ராஃபிட்டை வச்சு 2000ல டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. 2002ல மும்பைல தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரை அவர் லான்ச் பண்றாரு. இன்னைக்கு டிமார்ட்டோட ஸ்டாக் வேல்யூ 4200 ரூபாய் இருக்குது. இந்த சக்சஸ்க்கு நடுவுல அவர் ஃபாலோ பண்ண ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் சொல்றேன். இவர் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இவர் மீடியேட்டரை கட் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்மர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு கம்பெனியோட ஓனர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. செகண்ட் பாயிண்ட், இவர் எப்போதுமே ஃபிளாஷி சேல், டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. எப்போ போனாலும் சீப்பா ப்ராடக்ட் கிடைக்குங்கிறத கஸ்டமரோட ட்ரஸ்டா பிலீவ் பண்ண வச்சாங்க. நிறைய லக்ஸரி ப்ராடக்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாம டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸை பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இவங்க. இவர் ஃபாஸ்ட் growth எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வின் பண்ணுங்கிறதுக்கு ரொம்ப பேஷன்ஸா வெயிட் பண்ணாங்க இவங்க. இவரோட கன்சிஸ்டன்சி எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம இப்போ வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் போய்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஃபைனலா எவ்வளவுதான் ஹைட் போனாலும் 2002ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட ஆரம்பிச்சது அதே ஸ்டைல் அண்ட் பேட்டர்ன் மாத்தாம இப்போ வரைக்கும் நீங்க அவர் எங்க போனாலும் அதே ட்ரெஸ் கோட்ல பார்க்கலாம். டிமார்ட்டை பத்தி இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற பிராண்டை பத்தி பேசுறேன்.